அவருடைய நாடகங்களை தொடர்ந்து பார்த்தவர் நேஷ்னல் தியேட்டர் பெருமாள் முதலியார். அவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு இந்த பையன் சிறப்பாக நடிக்கிறான், இவனை வச்சு ஏதாவது ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவில் இருக்கார். அப்போ பராசக்தி நாடகம் பரபரப்பாக போகுதுன்னு சொன்னோன்னே பராசக்தி நாடகத்தை போய் பார்க்குறாரு. நாடகம் ரொம்ப நல்லாயிருக்கு, பிடிச்சி போகுது. இந்த கதையவே நம்ம படமாக எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏவி மெய்யப்ப செட்டியாருடைய வேதாள உலகம், அப்புறம் வந்து வேறு சில படங்கள்லாம் வந்து இவர் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்திருக்கார். பெருமாள் முதலியார் இந்த மாதிரி நான் எடுக்க நினைக்கிறேன், நீங்கள் பணம் போடுங்க, நான் ஒர்க்கிங் பார்ட்னராக இருக்கேன். சரி, என்ன கதை வச்சுருக்கீங்கன்னு. இல்லை, பராசக்தின்னு ஒரு நாடகம் நடந்துகிட்ருக்கு கடலூரில். அப்படியா, சரி எடு காரன்னு ஏவி மெய்யப்ப செட்டியார் பெருமாள் முதலியார் கடலூர் போய் அந்த நாடகத்தை பார்க்குறாங்க. அதில் சிவாஜி கணேசன் கேரக்டராகவும் ரஞ்சினி நடித்த கல்யாணி கேரக்டர் நடித்தது யாரான்னு கேட்டிங்கன்னா இவர் இருக்கார்ல சாமிக்கண்ணு. ஆமாம், சாமிக்கண்ணு அதில் ஒரு கேரக்டரு, அவர் தான் கல்யாணின்னு நினைக்கிறேன். இன்னொரு கேரக்டர் வந்து குணசேகரனா நடித்தது வந்து வீராசாமி. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாங்க. இவங்க 2 பேர் தான் அங்கே பாப்புலர் நடிகர்கள். அந்த நாடகத்தை போய் பார்த்துட்டு செட்டியார் நாடகம் ரொம்ப நல்லாயிருக்கு, உறுதியாக இது சக்ஸஸ் ஆகும் சினிமாவை எடுத்தா, யாரை போட்டு எடுக்க போகிற அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு பையன் கணேசன்னு ரொம்ப நல்லா நடிக்கிறான். சரி, அந்த பையனோட நடிப்பை பார்ப்போமே எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு இந்த எங்கேனாலும் அந்த அப்படியே அந்த சக்தி நாடக சவாங்க அங்கங்கே ஷிஃப்ட் ஆகி திண்டுக்கல்லில் முகாம் போட்டுருக்காங்க. திண்டுக்கல் போகிறாங்க பெருமாள் முதலியாரும். அங்கே திண்டுக்கல்லில் இவர் நூர்ஜஹானை நடிக்கிறார். சிவாஜி இவர் ஒயில இறங்கி வர்றதும் அவர் நடக்கிறதும் அந்த முஸ்லீம் அரசி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரபலமாக நடிக்கிறாப்புல. பட்டு பெண் வேஷம் போட்டு நடிக்கிற இந்த பையன் எப்படி நம்ம படத்துக்கு ஒத்து வருவான்னு நீங்கள் நினைக்கிறீங்க முதலியார்? இது படம், எனக்கு ஒன்றும் இல்லை, ரிஸ்க் எடுக்க வேணாம். டிஆர் மகாலிங்கம், கேஆர் ராமசாமி இவங்களே யாராவது ஒரு ஆளை போட்டு எடுப்போம் வாங்க அப்படின்றார். இவர் இல்லை சார் செட்டியாரே, இந்த பையன் பிரமாதமாக நடிப்பான், எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது, என்னை வச்சு எடுப்போம்.